யூசர்ட்ட இருந்து ஒரு நம்பர் கெட் பண்ணி அந்த நம்பர் பாலிண்ட்ரோமா இல்லையான்னு செக் பண்ண போகிறோம் வைல் கான்செப்ட் பேஸ் பண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா பாலிண்ட்ரோம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு நம்பர் வாங்குகிறோம் 1 to 1 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் யூசர்ட்ட இருந்து கெட் பண்ணுறோன்னா இந்த நம்பரை ரிவர்ஸில் போட்டாலும் அதே நம்பர் வரணும். 1 to 1 ரிவர்ஸில் போட்டாலும் அதே நம்பர் வருதா, இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் பாலிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதே பார்த்தீங்கன்னா 153 இந்த நம்பர் நான் யூசர்ட்ட இருந்து வாங்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 153 ரிவர்ஸில் போட்டால் 351 அப்படின்னு வருதா, அப்போ இது வந்து பாலிண்ட்ரோம் நம்பரா கிடையாது. அப்போ நமக்கு என்னாகும் நாட் பாலிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகணும். இதை தான் நம்ம ப்ரோக்ராம் பேஸ் பண்ணி எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமில் பாருங்கள், நம்ம என்டர் தி நம்பர்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் யூசர்ட்டு கெட் பண்ணிடுறோம். கெட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு p = n அப்படின்னு அசைன் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த நம்பரை ஒரிஜினல் நம்பரை என்ன பண்ணிக்கிறோம் காப்பி பண்ணி இன்னொரு வேரியபிள் நேமில் நம்ம அசைன் பண்ணிக்கிறோம். அப்போ b = n நான் என்ன பண்ணிக்கிறேன் ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கிறேன். இப்போ வாங்கின அந்த ஒரிஜினல் நம்பரை என்ன பண்ணிக்கிறேன் ரிவர்ஸ்க்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா while n ≥ 0 ரிவர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரிவர்ஸ் இன்ட்டு 10 n மாடுலஸ் 10 கோடிங்ஸ் எழுதியிருக்கேன். இந்த கோடிங் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுங்கிறத நம்ம ஒரு சார்ட் போட்டு பார்த்துருக்கோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் தான் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் தான் நமக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் தேர்டு இந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு மறுபடியும் போய் நமக்கு என்னாகும் இந்த கண்டிஷனை செக் பண்ணோம். இந்த கண்டிஷன் ட்ரூனா இப்படியே லூப் எனக்கு என்னாகும் கண்டினியூவாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். எப்போ இந்த கண்டிஷன் வந்து நமக்கு ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ எனக்கு என்ன ஆகிடும் லூப் வந்து எக்ஸிட் ஆகிடும். இப்போ இந்த ப்ரோக்ராம் வைஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் பாருங்கள் என்டர் தி நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்களா, யூசர்ட்டு இருந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் என்டர் தி நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கெட் பண்ணிக்கிறேன். நம்பர் என்ன பண்ணுறேன் 1 to 1 அப்படின்னு சொல்லி கெட் பண்ணுறேன். இப்போ இதில் பாருங்கள் 1 to 1 அப்படிங்கிறது கெட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கிறேன் b = n அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணிக்கிறோம். இப்போ பியில் வந்து எனக்கு என்ன இருக்கும் 1 to 1ங்கிறது இருக்கும். இப்போ b = 1 to 1 அப்படிங்கிறது எனக்கு அசைன் ஆகிருக்கும். என்லையும் இந்த நம்பர் இருக்கும், பிலையும் இந்த நம்பர் இருக்கும். அடுத்து பாருங்கள் நம்ம என்ன பண்ணுறோம் கண்டிஷன் எழுதுகிறோமா while n > 0 அப்படின்னு சொல்லி கொடுக்குறோமா. இங்கே பாருங்கள் நமக்கு என்ன ஆகுது 1 > 0ங்கும் போது ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதானே எக்ஸிக்யூட் ஆகுது. இப்போ while 1 to 1 > 0 இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவா நமக்கு இந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ட்ரூங்கும் போது எனக்கு என்ன ஆகும் இதுக்குள்ளார இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் நமக்கு எக்ஸிட் ஆகும். இந்த லூப்குள்ளார என்ன இருக்குது இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்கா. அப்போ செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் தான் நமக்கு என்ன ஆகுது எக்ஸிக்யூட் ஆகுது. இப்போ பாருங்கள் நான் அந்த வேல்யூவை இதில் அசைன் பண்ணுறேன். REV = REVங்கிறது நம்ம என்னென்னு அசைன் பண்ணியிருக்கோம் வேல்யூ 0 அப்படின்னு முன்னாடியே அசைன் பண்ணியிருக்கோம். ஏன்னா ரிவர்ஸ் இப்போ நம்ம எடுத்துக்கூடிய நம்பரை என்ன பண்ணிக்கிறோம் ரிவர்ஸ் பண்ணுறோம். அப்போ எந்த நம்பரை ஆட் பண்ணாலும் எனக்கு நாங்கள் 0லேருந்து ஸ்டார்ட் ஆனால் அதே தானே வரும். அதனால் என்ன பண்ணிக்கிறேன் முன்னாடியே அசைன் பண்ணிக்கிறேன். அப்போ இந்த இடத்துல எனக்கு நாங்கள் 0 × 10 ப்ளஸ் என்னோட வேல்யூ என்ன எடுத்திருக்கோம் 1 to 1 அப்படின்னு எடுத்திருக்கோம். அப்போ எனக்கு என்னாகும் 1 to 1 மாடுலஸ் 10 அப்படிங்கும் போது இது பார்த்தீங்கன்னா இதோட ரிமைண்டர் வந்து எனக்கு என்ன கிடைக்கும் 1ங்கிறது கிடைக்கும். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா 0 + 1 என்ன ஆன்சர் வரும்னா 1ங்கிறது வரும். இப்போ 0 + 1 ஃபைனலாக 1ங்கிறது எனக்கு வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன எழுதியிருக்கோம் n = n / 10. இப்போ இதோட ரிமைண்டர் பண்ணிட்டோம். அடுத்து கோஷன் பார்ட்டை வச்சு மறுபடியும் கண்டிஷன் செக் பண்ண போகிறோம். அப்போ தேர்ட் இந்த ஸ்டெப்பா இப்போ பாருங்கள் n = n / 10னா 1 to 1 / 10. இப்போ இதோட கோஷன் பார்ட் நமக்கு என்ன கிடைக்கும் 12 அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ இது முடிஞ்சோன்னா எனக்கு என்ன ஆகுது லூப்பு மறுபடியும் இங்கே போய் செக் பண்ணுது. இப்போ பாருங்கள் while இப்போ என்னோட வேல்யூ வந்து நமக்கு என்ன இருக்குது 12 அப்படின்னு இருக்கா. அப்போ இந்த 12 தான் எனக்கு இங்கே செட் ஆகும் 12 > 0. இப்போ மறுபடியும் எனக்கு என்ன ஆகிடுது இது முடிஞ்சோன்னா லூப்குள்ளார வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவா ட்ரூங்கும் போது எனக்கு என்ன ஆகும் மறுபடியும் அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸிக்யூட் ஆகுது. இப்போ பாருங்கள் REV = இப்போ ரிவர்ஸில் என்ன வேல்யூ அசைன் ஆகிருக்கு 1ங்கிறது அசைன் ஆகிருக்கு. ஏன்னா ஸ்டெப்ஸ் போட்டு இங்கே எழுதியிருக்கோம். என்னாவது REVல எனக்கு என்ன இருக்குது 1 அப்படின்னு இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் 1 × 10 அந்த ஸ்டேட்மெண்ட் படி அப்ளை பண்ணுறேன். இப்போ என்னோட வேல்யூ நமக்கு என்னது 12 தானே இருக்குது. அப்போ 12 அங்கே நமக்கு கொடுத்துக்கிறோம் 12 மாடுலஸ் 10. இப்போ பாருங்கள் என்ன அவுட்புட் வரும்னா 1 × 10 ப்ளஸ் 12 மாடுலஸ் 10 அப்படிங்கும்போது இப்போ இதோட ரிமைண்டர் நமக்கு என்ன வரும் 2 வரும். 2 இப்போ
10 + 2ங்கும்போது நமக்கு என்ன வரும் 12ங்கிற ஆன்சர் வரும். இப்போ ஆர்இவியில் என்ன அசைன் ஆயிருக்கு 12ங்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா அசைன் ஆயிருக்கு. இப்போ n இஸ் ஈக்குவல் டு n டிவைடட் பை 10. என்னோட வேல்யூ என்ன இருக்கு 12 இருக்கா. இப்போ 12 நம்ம என்ன பண்ணுறோம் 10ஆல் டிவைட் பண்ணுறோம். இப்போ இதோட கோஷன் பார்ட் என்ன நமக்கு கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 தான் கிடைக்கும். அப்போ மறுபடியும் எனக்கு என்ன ஆகுது இந்த லூப் அப்போ நமக்கு செக் பண்ணும். ஏன்னா இந்த லூப் எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ அது வரையும் கண்டினியூவாக எக்ஸிக்யூட் ஆகிட்டு தானே இருக்கும். செக் பண்ணி பார்த்தா தான் ஃபால்ஸா என்னன்னே நமக்கு தெரியும். இப்போ பாருங்க while 1 greater than 0. இப்போ என்ன ஆகுது இந்த கண்டிஷன் வந்து நமக்கு ட்ரூ. ட்ரூங்கும் போது எனக்கு என்ன ஆகும் சேம் அதே மாதிரி இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் நமக்கு என்ன ஆகுது எக்ஸிக்யூட் ஆகுது. இப்போ ஆர்இவி ஈக்குவல் டு இப்போ ரிவர்ஸில் என்ன வேல்யூ நமக்கு இருக்குது 12ங்கிற வேல்யூ இருக்கா. அது இப்போ நமக்கு இந்த இடத்துல அசைன் ஆகும். 12 × 10 + n மாடுலஸ் 10. என்னோட வேல்யூ வந்து நமக்கு இந்த இடத்துல இப்போ என்ன இருக்குது 1ங்கிறது இருக்குது. அப்போ 1 மாடுலஸ் 10. இப்போ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன வரும்னா 120 + மாடுலஸ் பார்த்தீங்கன்னா 1 ஆட் பண்ணால் என்ன வரும் 121 அப்படிங்கிறது வருமா. இப்போ இதுக்கடுத்து பாருங்கள் n இஸ் ஈக்குவல் டு n டிவைடட் பை 10 அப்படின்னு சொல்லி வரும். இப்போ இதில் பாருங்கள் n இஸ் ஈக்குவல் டு n டிவைடட் பை 10. என்னோட வேல்யூ வந்து 1 டிவைடட் பை 10 அப்படிங்கும் போது எனக்கு என்ன ஆகும் சம் 0 பாயிண்ட்னு சொல்லிட்டு சம் வேல்யூ வந்து நமக்கு என்ன வரும் 1 அப்படிங்கிற மாதிரி வரும். இப்போ இந்த என்னோட வேல்யூவை மறுபடியும் போய் செக் பண்ணுமா லூப்பில் அதனே நம்ம போட்டிருக்கோம். இது ஃபால்ஸ் ஆகிற வரையும் செக் பண்ணிக்கிட்டே தானே இருக்கும். இப்போ பாருங்கள் while லூப்பில் நம்ம எழுதுகிறோம் while என்னோட வேல்யூ வந்து 0.1. நம்ம வந்து என்ன டேட்டா டைப் யூஸ் பண்ணியிருக்கோம் இன்ட்டுங்கிற டேட்டா டைப் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ டெசிமல் எடுத்துக்காது. இப்போ டெசிமலுக்கு முன்னாடி என்ன இருக்குது 0 இருக்கா 0 எடுத்துக்கும். 0 greater than 0. இப்போ கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸ். ஃபால்ஸுங்கும் போது எனக்கு என்ன ஆகிடும் இந்த லூப் வந்து எக்ஸிட் ஆகிடும். எக்ஸிட் ஆகிட்டு இப்போ பாருங்கள் அதானே நம்ம இங்கே இருக்கோம் ஃபால்ஸ்னால் எனக்கு என்ன ஆகிடுது எக்ஸிட் ஆகிடு. அதுக்கடுத்து நான் என்ன ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன் இஃப் கண்டிஷனில் ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த நம்பரை ரிவர்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே என்ன பண்ணோம் இந்த வேல்யூ காப்பி பண்ணி ஒரு வேரியபிளில் வச்சோமா அந்த ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக இது நம்ம எழுதியிருக்கோம். ஏற்கனவே இஃப் எல்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதை தான் நம்ம இங்கே ஃபில்அப் பண்ண போகிறோம். இஃப் ரிவர்ஸில் என்ன வேல்யூ இருக்குது பாருங்கள். இப்போ 1 to 1 அப்படிங்கிறது இருக்கா. இப்போ இந்த வேல்யூவை நாங்கள் எழுதுகிறேன் 1 to 1 ஈக்குவல் டு பியில் நம்ம ஏற்கனவே காப்பி பண்ணி வச்சுருக்கோமா 1 to 1ங்கிறது. அப்போ 1 to 1. இப்போ இந்த ரெண்டுமே எனக்கு ஈக்குவலா. அப்போ இந்த கண்டிஷன் வந்து என்னது ட்ரூ. இப்போ டபுள் ஈக்குவல் டு அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டுமே எனக்கு என்ன ஈக்குவல் வேல்யூவாக இருந்தால் அந்த கண்டிஷன் வந்து ட்ரூ அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ ட்ரூனால எனக்கு என்ன ஆகுனா இதுக்குள்ளார என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம் இவ ட்ரூனா printfல this number is palindrome அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோமா. இப்போ அந்த அவுட்புட் தான் நமக்கு பிரிண்ட் ஆகும். இதே பாருங்க இப்போ இது வந்து ட்ரூவா இருந்தால் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னு ஒரு நம்பர் கொடுத்து நம்ம பார்த்துருக்கோம். அப்போ அந்த நம்பர் வந்து பாலிண்ட்ரோம் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிடுச்சு. இதே இன்னொரு வேல்யூ 153 அப்படிங்கிற வேல்யூவை எடுத்து இதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி தாங்க நம்ம போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி தான் லூப் எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆகும்போது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸ் எனக்கு செக் பண்ணும்போது 153 இஸ் ஈக்குவல் டு ரிவர்ஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் 351 வரும். அப்போ 351 இஸ் ஈக்குவல் டு 153. இப்போ இந்த கண்டிஷன் வந்து நமக்கு என்னது ஃபால்ஸ். ஃபால்ஸுங்கும் போது எனக்கு என்ன ஆகிடும் எல்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எக்ஸிட் ஆகும். எல்ஸில் என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குது திஸ் நம்பர் இஸ் நாட் பாலிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லியிருக்கா அந்த ஸ்டேட்மெண்ட் தான் நமக்கு பிரிண்ட் ஆகும். பாருங்க என்ன இருக்குது திஸ் நம்பர் இஸ் நாட் பாலிண்ட்ரோம் அப்படின்னு இருக்கா அந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகிடும். இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம மேனுவலாக போட்டிருக்கோம். இதை எக்ஸிக்யூட் பார்ப்போம்.
எக்ஸிட் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா Alt F9 கொடுத்து நான் என்ன பண்ணிக்கிறேன், கம்பைல் பண்ணிக்கிறேன், எந்த எரரும் வரல. Ctrl F9 கொடுத்து நான் ரன் பண்ணுறேன். இப்போ என்டர் தி நம்பர் என்ன பண்ணுறேன், 1 to 1. நம்ம ஏற்கனவே இங்கே பார்த்துருக்கோமா, என்டர் தி நம்பருங்கும் போது என்னாகும் 1 to 1. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காப்பி எடுத்து வச்சுக்கும், இதெல்லாம் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. ஃபைனல் அவுட்புட் தான் கிடைக்கும். என்ட்ரு கொடுங்க. இப்போ என்ன ஆகுது, திஸ் நம்பர் இஸ் பாலிண்ட்ரோம் வருதா. அப்போ இந்த ஸ்டெப்லாம் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டு ஃபைனல் ஆன்சர் என்ன, திஸ் நம்பர் இஸ் பாலிண்ட்ரோம். அவுட்புட் கிடைக்குதா. இதே பார்த்தீங்கன்னா இன்னொரு நம்பர் கொடுத்து நம்ம செக் பண்ணுறோம். ரன் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா 153 அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன். இப்போ பாருங்கள் என்ன ஆகுது, இந்த ஸ்டெப்ஸ்லாம் எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு என்னது, ஃபால்ஸ்னா எனக்கு என்னாகும், திஸ் நம்பர் இஸ் நாட் பாலிண்ட்ரோம் அப்படின்னு இருக்கா, இது நமக்கு பிரிண்ட் ஆகும்.